மாதம் சம்பளம் வருகிறது. ஆனால் மாதம் முடிவதற்குள் பணம் காணாமல் போய்விடுகிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் நிற்கவில்லை என்றால் ஒரு முறை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நான் சம்பாதிப்பது குறைவா அல்லது நான் சம்பாதிக்கும் பணத்தை சரியாக கையாள தெரியவில்லையா? இந்த வீடியோவில் பணம் கையில் நிற்காமல் போகும் 7 முக்கியமான பழக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு பழக்கம் கூட உங்களிடம் இருந்தால் இன்றிலிருந்து இதை மாற்ற ஆரம்பியுங்கள். 1வது, சம்பளம் வந்தவுடன் எல்லாவற்றையும் செலவு செய்வது. சம்பளம் வந்ததும் முதலில் என்ன செய்கிறோம்? இஎம்ஐ, கடன், ஷாப்பிங், வெளியில் சாப்பிடுவது, தேவையில்லாத பொருட்கள். கடைசியில் அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் பணத்தை சேமிக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு சிறிய தொகையாவது தனியாக எடுத்து வைக்க வேண்டும். அது 500ஆக இருக்கலாம், 1000ஆக இருக்கலாம். தொகை சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, சேமிக்கும் பழக்கம்தான் முக்கியம். 2வது, மற்றவர்களை பார்த்து செலவு செய்வது. அடுத்தவரிடம் புதிய போன் இருக்கிறது, நமக்கும் வேண்டும். அவரிடம் புதிய பைக் இருக்கிறது, நமக்கும் வேண்டும். அவர் வெளியே ஓட்டலில் சாப்பிடுகிறார், நாமும் செல்ல வேண்டும். ஆனால் அவருடைய வருமானம் என்ன, அவருடைய கடன் என்ன, அவருடைய வாழ்க்கை நிலை என்ன நமக்கு தெரியாது. அதனால் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீர்கள். உங்கள் குடும்பத்தின் தேவைக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுங்கள். 3வது, சிறிய செலவுகளை கணக்கில் எடுத்து கொள்ளாதது. இது வெறும் 50 தானே, இது 100 தானே என்று நினைத்து தினமும் செலவு செய்கிறோம். ஆனால் சிறிய செலவுகள் சேரும்போது தான் பெரிய தொகையாகிறது. ஒரு மாதத்திற்கு நீங்கள் செய்யும் தேவையில்லாத சிறிய செலவுகளை மட்டும் ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள். மாத இறுதியில் அந்த தொகையை பார்த்தால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பணத்தை சேமிக்க முதலில் பணம் எங்கே செல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 4வது, தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பது. ஒரு பொருள் நமக்கு தேவையா அல்லது நமக்கு ஆசையா? இந்த 2 கேள்விகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உணவு தேவை, வீட்டு செலவு தேவை, குழந்தைகளின் கல்வி தேவை. ஆனால் தேவையில்லாத பொருளை வெறும் ஆசைக்காக வாங்குவது அது செலவு. ஒரு பொருள் வாங்குவதற்கு முன்பு உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். இது இல்லாமல் என்னால் ஒரு மாதம் வாழ முடியாதா? முடியும் என்றால் அதை இப்பொழுது வாங்க வேண்டிய அவசியமில்லை. 5வது, வருமானம் அதிகரித்ததும் வாழ்க்கை செலவை அதிகரிப்பது. சம்பளம் 20,000, சம்பளம் 25,000 ஆகிறது. உடனே செலவும் அதிகரிக்கிறது. பிறகு 30,000 சம்பளம், மீண்டும் செலவு அதிகரிக்கிறது. இப்படி வருமானம் அதிகரித்தாலும் சேமிப்பு அதிகரிக்காமல் போய்விடுகிறது. அதனால் வருமானம் அதிகரிக்கும் போது செலவை மட்டும் அதிகரிக்காமல் சேமிப்பையும் அதிகரியுங்கள். இன்றைக்கு 1000 சேமித்தால் நாளை 1500 சேமிக்க முயற்சி செய்யுங்கள். சிறிய மாற்றங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 6வது, அவசர காலத்திற்காக பணம் வைத்திருக்காமல் இருப்பது. வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. திடீரென்று மருத்துவ செலவு வரலாம், வேலை தொடர்பான பிரச்சனை வரலாம், குடும்பத்தில் எதிர்பாராத செலவு வரலாம். அப்பொழுது கையில் பணம் இல்லை என்றால் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவசர கால சேமிப்பை உருவாக்குங்கள். முதலில் ஒரு மாத செலவுக்கு சமமான தொகையை இலக்காக வைத்துக் கொள்ளலாம். பிறகு அதை மெதுவாக அதிகரிக்கலாம். 7வது, என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு திட்டமிடாமல் இருப்பது. இது மிகவும் முக்கியமானது. சம்பளம் குறைவாக இருக்கலாம், குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம், கடன் இருக்கலாம். ஆனால் அதனால் நம்மால் எந்த திட்டமும் போட முடியாது என்று அர்த்தமில்லை. பணம் குறைவாக இருந்தாலும் திட்டமிட முடியும். 100 ரூபாய் இருந்தாலும் கணக்கு வைத்து கொள்ளலாம். 500 ரூபாய் இருந்தாலும் சேமிக்க ஆரம்பிக்கலாம். 1000 ரூபாய் இருந்தால் இலக்கு வைத்து கொள்ளலாம். முக்கியமானது தொகையல்ல, பழக்கம். பணம் சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கையின் வெற்றி அல்ல. சம்பாதித்த பணத்தை சரியாக பயன்படுத்துவது, குடும்பத்தை பாதுகாப்பது, தேவையான நேரத்தில் பணம் கையில் இருப்பது, இவைதான் உண்மையான நிதி ஒழுக்கம். இன்று உங்கள் கையில் 100 ரூபாய் மட்டுமே இருந்தாலும் பரவாயில்லை.
அதில் இருந்து ஒரு சிறிய தொகையை சேமிக்க ஆரம்பியுங்கள். நாளை அந்த சிறிய சேமிப்பு தான் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக மாறும். பணம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. நீங்கள் தான் பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த வீடியோவை எவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான எண்ணம் இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை நீங்கள் மாதம் 20,000 சம்பாதிக்கலாம், 30,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம் அல்லது அதைவிட அதிகமாகவும் சம்பாதிக்கலாம். ஆனால் மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்கள் கையில் பணம் இல்லாமல் போகிறது என்றால் அந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? சம்பளம் வந்த முதல் நாள் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதம் எல்லா செலவுகளையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பணத்தை சேமிக்க வேண்டும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் வைத்திருக்க வேண்டும். அடுத்த மாதம் கடன் குறைக்க வேண்டும் என்று பல எண்ணங்கள் நமக்குள் வரும். ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தால் இஎம்ஐ, வீட்டு செலவு, மின்சார கட்டணம், குழந்தைகளின் கல்வி செலவு, மருத்துவ செலவு, பயண செலவு, சிறிய சிறிய தேவைகள், சிறிய தேவையில்லாத செலவுகள், சில தேவையில்லாத செலவுகள், இப்படி பணம் எங்கே சென்றது என்று தெரியாமல் போய்விடுகிறது. மாதத்தின் கடைசி நாட்களில் கையில் இருக்கும் பணத்தை எண்ணி பார்க்கும்போது எவ்வளவு சம்பாதித்தும் ஏன் பணம் கையில் நிற்கவில்லை என்று நம்மையே கேட்க தொடங்குகிறது. கேள்விக்கான பதில் பல நேரங்களில் நம்முடைய சம்பளத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பணத்தை கையாளும் முறைதான் இருக்கிறது. வருமானம் குறைவாக இருப்பது ஒரு சவால். ஆனால் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் திட்டமில்லாமல் செலவு செய்வது இன்னொரு பெரிய சவால். அதனால் இந்த வீடியோவின் முடிவில் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். உங்கள் பணத்தை மதிக்க ஆரம்பியுங்கள். ₹1 கூட சிறிய பணம் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் 1000 ரூபாய் உருவாகிறது ₹1 தான். லட்சம் உருவாகிறது ₹1000 தான். பெரிய சேமிப்பு உருவாகிறது சிறிய சேமிப்பிலிருந்து தான். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு தவறான எண்ணம் இருக்கும். என்னிடம் அதிக பணத்தை வந்த பிறகுதான் நான் சேமிப்பேன் என்று. இது மிகவும் ஆபத்தான எண்ணம். 20,000 சம்பளம் வாங்கும்போது 30,000 சம்பளம் வந்தவுடன் சேமிக்கலாம். 30,000 வந்தவுடன் 40,000 வந்தவுடன் சேமிக்கலாம். 40,000 வந்த பிறகு குழந்தைகள் படிப்பு முடிந்த பிறகு சேமிப்பேன் என்று நினைப்போம். கடன் முடிந்த பிறகு சேமிப்பேன் என்று நினைப்போம். இப்படி சேமிக்க வேண்டிய நேரம் எப்பொழுதும் நாளைக்கு தள்ளிக்கொண்டே போகிறது. ஆனால் அந்த நாளை ஒருபோதும் வராமல் போகலாம். அதனால் சேமிப்பை ஒரு பெரிய தொகையிலிருந்து தொடங்க வேண்டிய அவசியமில்லை. சிறிய தொகையிலிருந்து தொடங்குங்கள். 100, 200, 300 உங்களால் முடிந்த அளவு. முக்கியமானது பணத்தின் அளவு அல்ல, சேமிப்பு பழக்கம். ஒரு சிறிய விதையை மண்ணில் போடும்போது அடுத்த நாளே ஒரு பெரிய மரமாக மாறிவிடாது. முதலில் மண்ணுக்குள் வேர் உருவாகும். பிறகு சிறிய முளை வரும். அதற்கு பிறகு செடி வளரும். பிறகு கிளைகள் வளரும். பல நாட்கள், பல மாதங்கள் கழித்துத்தான் அது நமக்கு நிழல் கொடுக்கும் மரமாக மாறும். சேமிப்பும் அதே மாதிரி தான். இன்று நீங்கள் ₹100 சேமித்தால் அது உங்களுக்கு பெரிய தொகையாக தெரியாது. ஆனால் அந்த 100ஐ தொடர்ந்து சேமிக்கும் பழக்கம் உருவானால் அதுதான் நாளை உங்கள் நிதி பாதுகாப்பின் அடித்தளமாக மாறும். சிறு சேமிப்பை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அளவிடக்கூடாது. அவர் புதிய போன் வாங்குகிறார்கள், நாமும் வாங்க வேண்டும். அவர் புதிய பைக் வாங்குகிறார்கள், நாமும் வாங்க வேண்டும். அவர் குடும்பத்துடன் விலை உயர்ந்த ஹோட்டலில் சாப்பிடுகிறார், நாமும் செல்ல வேண்டும். அவர் பெரிய வீடு கட்டுகிறார், நாமும் உடனே கட்ட வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் பின்னால் இருக்கும் உண்மையான கணக்கு நமக்கு தெரியாது. அவரிடம் சேமிப்பு இருக்கிறதா, கடன் இருக்கிறதா, அவருடைய வருமானம் என்ன, அவருடைய குடும்ப பொறுப்புகள் என்ன, எதுவும் நமக்கு தெரியாது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் வருமானத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து வாழுங்கள். உங்கள் மன அமைதியை காப்பாற்றும் வாழ்க்கையை வாழுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பணம் குறைவாக இருப்பது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. சேமிப்பு இல்லாதது உங்கள் நிரந்தர நிலையும் அல்ல. கடன் இருப்பது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தான் நாளை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் சிறியதாக தொடங்குங்கள், தொடர்ந்து செய்யுங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். ஒரு நாள் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வாழ்க்கையை உருவாக்க முடியும்.
உங்கள் குடும்பம் உங்களை பார்த்து பெருமைப்படும் நாள் வரும். உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு எங்களை முன்னேற்றினார் என்று சொல்லும் நாள் வரும். அந்த நாளுக்காக இன்று உழையுங்கள். அந்த நாளுக்காக இன்று சேமியுங்கள். அந்த நாளுக்காக இன்று உங்கள் பழக்கங்களை மாற்றுங்கள். ரூ. 1 சேமிப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு சிறிய மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இன்றே தொடங்குங்கள். ஏனென்றால் நல்ல வாழ்க்கைக்கான சரியான நாள் நாளை அல்ல, இன்றுதான். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும். உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். உங்கள் கையில் பணமும், உங்கள் மனதில் நிம்மதியும், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.